கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த உலக்கில் 2 உலக்கு உளுந்து பொடி. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். இது இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் நல்லா செவந்திருக்கணும். செவந்தோன்னா இதை எடுத்து ஆற வச்சதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மிளகாயை போட்டு வறுக்கிறோம். ஒரு 10லேருந்து 15 மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 15 மிளகா போட்டு வறுக்கிறேன். மிளகாயை நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி கருகாமல் இந்த மாதிரி வறுத்து இப்படி சத்தம் கேட்குற அளவுக்கு வறுத்து இதை ஆற வச்சுட்டா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதே வடைச்சட்டியில் ஒரு கப் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் கிறிஸ்பானோன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு வறுத்து, ஜீரகம் நல்லா செவந்து வாசம் வர்றப்ப இதை எடுத்து ஆற வச்சுருப்போம். அதே வடைச்சட்டியில் இந்த கப்பில் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கும். இந்த எள்ளு இந்த மாதிரி வெடித்து வந்தோன்னா இதை எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் பெருங்காயமும் போட்டுக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிருக்கும். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு நல்லா அரைச்சாச்சு. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும்.